நூற்றாண்டுகள் முன்பு மருதமலையின் அடிவாரக் காட்டில் ஒரு கிராமம் இருந்தது. ஒவ்வொரு அமாவாசை இரவும் ஒரு உயிர் காணாமல் போய்விடும். ஓசையும் இல்லை, தடமும் இல்லை, மௌனமே மிச்சம். ஒரு இரவு தைரியமான ஒரு பூசாரி விழுந்து மன்றாடினார். தர்மத்தின் காவலனாகிய மாடசாமியே, எங்களை காப்பாற்றுவாயாக. அந்தச் சந்தத்தில் இடிமுழக்கம். பழமையான வேப்ப மரத்தில் ஒரு பளிச்சிடும் ஒளி விழுந்தது. அந்த தீயிலிருந்து தோன்றினார் இறைவன். மாடசாமி, கரிய தேகம், எரியும் கண்கள், கொதிக்கும் சூலத்துடன் ஒரு கணத்தில் அவர் காட்டுக்குள் மறைந்தார். அடுத்த சில நொடிகளில் ஒரு பயங்கரமான கத்தல் முழங்கியது. மறுநாள் காலை மண் எரிந்தது போல ஒரு கருமையான சின்னம் காணப்பட்டது. மற்றும் காணாமல் போனவர்கள் எல்லோரும் மீண்டும் வந்தனர், சோர்ந்த முகத்துடன், உயிருடன். மாடசாமி ஒருபோதும் பேசவில்லை. ஆனால் அந்த இரவுக்குப் பிறகு யாரும் மாயமாகவில்லை. அந்த வேப்பமரம் இன்றும் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிறிது ஒளிர்கிறது.